ஆக்ட்ரஸ் ஜோபிதா துலிபால அண்ட் நாக சைத்தன்யா இவங்களோட வெட்டிங் வர டிசம்பர் 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் இருக்க அன்னபூர்ணா ஸ்டூடியோவில் செம்ம கிராண்டாக நடக்க இருக்கு. இந்த திருமணத்தில் நிறைய அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் கலந்துக்க இருக்காங்க. முன்னாடி சமந்தாவை விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறமா நாக சைத்தன்யா அண்ட் ஜோபிதா துலிபால 2 பேருமே ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. ஆனால் இதை பற்றி பலரும் கேட்கும்போது அந்த விஷயத்தை மறுத்திருந்தாங்க. இந்த நிலையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் இவங்களுக்கு சிம்பிளாக என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து டிசம்பர் 4ஆம் தேதி இப்போ வெட்டிங்கையும் கன்ஃபார்ம் பண்ணி வெட்டிங் இன்விடேஷனும் வந்திருக்கு. மேலும் திருமணத்துக்கு சில நாட்களே இருக்க நிலையில் நாகார்ஜுனா ஃபேமிலி கூட சேர்ந்து ஜோபிதா துலிபால கோவாவுக்கு போயிருக்காங்க. அங்கே நடந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஜோபிதா அண்ட் நாக சைத்தன்யா இவங்க 2 பேர்த்துக்கும் ரெட் கார்பெட் பிரித்து வரவேற்றிருக்காங்க. மேலும் நாக சைத்தன்யாவோட ஃபேமிலி அந்த ஃபங்க்ஷனில் கெஸ்ட்டாக தான் கலந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாக சைத்தன்யாவோட தாத்தாவான அக்னி நாகேஸ்வர ராயோட ஒரு சூப்பரான படம் தான் தேவதாஸ். இந்த படத்தின் மூலயமா நாகார்ஜுனாவோட அப்பாவுக்கு கௌரவம் கொடுக்குற வகையிலையும் அஞ்சலி செலுத்துகிற வகையிலையும் தான் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இவங்க ஃபேமிலியை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாகார்ஜுனா மேரேஜ் ஆனாதான் எங்கள் ஃபேமிலி நம்பரா, ஜோபிதா துலிபாலா எப்போவுமே எங்களோட ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோபிதாவையும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. மேலும் அங்கே நாக சைத்தன்யா அண்ட் ஜோபிதா 2 பேரும் ஜோடியா ரெட் கார்பெட்ல நடந்து கூட வந்திருக்காங்க. நாக சைத்தன்யாவோட வெட்டிங் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாகார்ஜுனா குடும்பத்துல எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்களோட மேரேஜ் ஒர்க் ஒரு பக்கம் மும்பரமா நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தங்களுக்கு கிடைக்கிற நல்ல மெமரபிளான மூமெண்ட்டையும் ஃபேமிலியா சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு வராங்க.